வெறும் 4 இன்கிரீடியன்ஸ் வச்சு இந்த அட்டகாசமான ஸ்பைசி அண்ட் ஸ்வீட் டேஸ்ட் கொங்கு ஸ்டைல் சிக்கன் சிந்தாமணி எப்படி செய்யறதுன்னு இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில 50 ல இருந்து 60 ml கடலெண்ணெய் விட்டுக்கலாம். கடலை எண்ணெய் சூடானதும் 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் இன்னைக்கு. அதனால நான் 3/4 கிலோக்கு சின்ன வெங்காயம், ஒரு கைப்பிடி கருவேப்பில் ரெண்டையும் எண்ணெயில போட்டு நல்லா தாளிச்சுக்கலாம். நீங்க சிக்கன் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு ஈவனான ரேஷியோல சின்ன வெங்காயம் போட்டீங்கன்னா நல்லா இருக்கும் டேஸ்ட். கூட ஒரு டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு நீட்ட மிளகா 12 ல இருந்து 15 கட் பண்ணி விதை எடுத்து வச்சிருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப குக் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் அதையும் போட்டுட்டு ஒரு பிடி கல்லுப்பு அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ஸ்டேஜ்லயே நம்ம சிக்கன் 3/4 கிலோவை இது கூட ஆட் பண்ணிடலாம். நான் இன்னைக்கு கலருக்காக ஒரு 1/2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் போட்டிருக்கேன். இது முழுக்க முழுக்க ஆப்ஷனல் தான். எனக்கு கலர்ஃபுல்லா வேணுங்கிறக்காக நான் ஆட் பண்ணியிருக்கேன். நான் ஸ்கூல் படிக்கிறப்போ என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டோட பாட்டி எனக்கு இந்த டிஷ்ஷை மட்டனில் செஞ்சு கொடுப்பாங்க. டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். இதவே நாட்டுக்கோழியை நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி இந்த டிஷ்ஷை செஞ்சீங்கன்னா இன்னுமே டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இத சுடு சாப்பாட்டுல சிக்கனோட பெரட்டி சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் வேற லெவல். நீங்களும் இந்த டிஷ்ஷை கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.